வணக்கம் நேயர்களே, நாம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம்ஸ், ஆல் குரூப் எக்ஸாம்ஸ், ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ், விஓ எக்ஸாம்ஸ் தொடர்பான அனைத்து பொது அறிவு சம்பந்தமான ஜெனரல் சயின்ஸ் சம்பந்தமான அனைத்து பகுதிகளையும் வீடியோவை வழங்கிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உலகின் மிகப்பெரிய காடு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அது ரஷ்யாவில் தான் இருக்குது. உலகின் மொத்த வனப்பரப்பில் 25% பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா காடு கொண்டிருக்கு. மொத்த ரஷ்யாவில் இருக்கிற காடுகளினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 270 கோடி ஏக்கர். டென்னிஸ் பந்தை முதல்ல மேலே தூக்கி போட்டு அடிக்கிற அந்த பழக்கத்தை, அந்த சர்வீஸ் ஊட்டியை கொண்டு வந்தவர் A.T. மையர்ஸ் அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். வால் நட்சத்திரங்கள் ஒரு மணிக்கு 34,400 கிலோமீட்டர் வேகத்தில் வானில் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கிராஸ் பண்ணுது, நகருது. ஆப்பிரிக்காவில் பாபோப் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அது மிக மிக பயனுள்ள மரம். இதன் இலைகள், பழங்கள், வேர்கள் இது எல்லாமே உணவுப் பொருள்கள். அதோட அடிமரம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். அதனால அதை குடைந்து அந்த மரத்துக்குள்ளே வீடு செஞ்சு மக்கள் வசிக்கிறாங்க. மரத்தோட பேர் பாபோப். காசோவாரி அப்படின்ற ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஒரு வகையான பறவை மிகவும் ஆபத்தான பறவை. இதனோட கால்கள் பார்த்தோன்னா ரொம்ப ராட்சச பலம் கொண்டு இருக்கும். அதனுடைய கால் நகங்கள் கத்தி போல கூர்மையாக இருக்கும். ஒரே ஒரு அந்த உதையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆளையே கொன்ற அளவுக்கு அதுக்கு பலம் உண்டு. பொதுவாக அபாயத்தை குறிப்பதற்கு நம்ம சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் இதில் விதிவிலக்காக்காங்க. அங்கே வெளிர் மஞ்சள் நிறம் தான் அபாயத்தை குறிக்கும். நெருப்பு கோழி குஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா, முதல் வருடத்திலேயே வேக வேகமாக 1.5 மீட்டர் உயரம் வரைக்கும் வளர்ந்துருவாங்க. உலக புகழ்பெற்ற இசை மேதை மொசாட் இருக்கிறார் இல்லையா, இவர் 4 வயசுலேயே இசையமைக்கவும் மெட்டுக்களை வாசிக்கவும் கற்றுக்கிட்டாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யாருன்னு தெரியுமா? திரு R.K. செட்டியார் தான். இந்திய விமானங்கள்ல பதிவு கண், அதாவது VT அப்படின்னு சொல்லி இடப்பட்டிருக்கும். இதற்கு வைஸ்ராய்ஸ் டெரிட்டரி அப்படின்னு பேரு. விடுதலை கிடைப்பதற்கு முன் இடப்பட்ட பெயர் இன்னும் தொடர்கிறது. சூரியனில் ஹைட்ரஜன் அணுக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வினாடியும் ஹீலியமா மாறிக்கிட்டே வருது. அப்போது வெளியாகும் சக்தி தான் ஒளியாகவும் வெப்பமாகவும் கதிர்வீச்சாகவும் மாறுகிறது. டெல்லியில இருந்து மாஸ்கோ எவ்வளவு தூரம்னா 5400 கிலோமீட்டர். வேகமா சுழலும் கிரகம் நம்ம கோள்கள்ல பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் வேகமா சுழலுது. அதனால கிரகத்துல ஒரு நாள் 10 மணி நேரம் தான். பகல் 5 மணி நேரம், இரவு 5 மணி நேரம். ஜவஹர்லால் நேரு சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வருடந்தோறும் அவரது பிறந்தநாள்ல அதிகாலையிலேயே அவரை ஒரு பெரிய தராசுல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தராசின் ஒரு பக்கம் எடைக்கற்களுக்கு பதிலாக கோதுமை இல்லைன்னா அரிசி மூட்டைகளை வைப்பாங்க. அந்த அரிசி மூட்டைகளையும் கோதுமையை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குற வழக்கம் இருந்தது. பசிபிக் பெருங்கடலுக்கு நெருப்பு வலயம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கு காரணம் உலகில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட எரிமலைகள் மிக அதிகமா பசிபிக் கரையோரங்கள்ல தான் இருக்கு. நமது உடலில் வெளிப்படும் வேர்வையில கந்தகம் இருக்குது. அதனால வெள்ளி ஆபரணம் நம்ம உடம்புல போட்டோம்னா அது கருக்குது. அப்ப ஆசிட் பட்டு அது கருக்குது. எறும்புகளே இல்லாத ஒரு கண்டம் இருக்குது, அது அண்டார்டிகா. யானையின் கர்ப்பகாலம் 608 நாட்கள். 1737ஆம் ஆண்டு வங்கக்கடலில் வீசிய புயல்களில் மிகவும் பயங்கரமான புயல் கல்கத்தாவை தாக்கியது. அப்போது 3 லட்சம் உயிர்கள் அப்புயல்ல பலியானாங்க. இது போல மேலும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.